ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம், இது உலகம் இன்று. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு என்ன செய்ய போறார் அப்படின்றதான் உலக பொருளாதார அரங்கையும் தாண்டி அரசியல் நிகழ்வாகவே உற்று நோக்கப்படுகிறது. எவ்வளவு டேரிஃப் ஏற்ற போறாரு, எப்படி பண்ண போறாரு, இல்லை ஏதாவது கன்செஷன் கொடுக்க போறாரா, இல்லை நாள் தள்ளி போட போறாரா அப்படின்னு சொல்லி பல அனுமானங்கள் இருக்கு. இதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3ஆம் உலக போருக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசப்படுது. ஏன் அப்படின்னா அமெரிக்காவும் பாதிக்கப்படும், பல நாடுகளுடைய உற்பத்தி பாதிக்கப்படும். இதனால உலக வர்த்தகம் அப்படிங்கிறது, அந்த செயின் அப்படிங்கிறது தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சீனா கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏற்கனவே சீனா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகளுக்கு 25% அப்படிங்கிறதையும் வர்த்தக போரை தொடங்கி வச்சிட்டார். இருந்தாலும் நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போகிறார், எப்படி சொல்ல போகிறார் அப்படின்ற கேள்வி இருக்கும் நிலையில இந்தியா அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கான வரியை கணிசமாக குறைக்க போகிறது அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஓவல் அலுவலகத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை உறுதிப்படுத்தியிருக்கார். கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படக்கூடிய 87% பொருட்கள் அமெரிக்கா வரியை உயர்த்தினால் 66 பில்லியன் டாலர் அளவுக்கான பாதிப்பு ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வருவாய் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இந்தியா சில பொருட்களுக்கான வரிகளை குறைப்பதாக சொல்லி இருக்கிறது. பல நாடுகள் வரியை நீக்குவதற்காகவும் சொல்லியிருக்கிறது சொல்லி அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய மதிப்பு, அதாவது வரி மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது 23 பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கும். இதை எப்படி இந்தியா சமாளிக்க போகிறது அப்படின்ற கேள்வி இருந்தாலும் பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. 2007 இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங், அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ், இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம், அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படுது. ஆனால் அதன் பிறகு நடைமுறைக்கு வருவதற்கு தாமதமானதுனால கிட்டத்தட்ட 20 வருஷங்களா அது நிலுவையிலே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒப்பந்தம் இப்பொழுது புத்துயிர் பெற்றிருக்கு. அந்த ஒப்பந்தம் மீண்டும் சைன் போட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சைன் போட்டுக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹோல்டெக் அப்படின்ற நிறுவனம் அணுசக்தி மின் உற்பத்தி நிலையத்தை இந்தியாவில் ஏற்படுத்துகிறாங்க. சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. இந்த மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்காவுக்கு தெரியாமலோ அல்லது அமெரிக்க நிறுவனங்கள் அல்லாத நிறுவனங்களுக்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு, அதற்கு இந்தியா வரவேற்பு அப்படிங்கிறதும் இந்திய அமெரிக்க உறவினுடைய ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய முதல் நாடாக சவுதி அரேபியா இருக்கு. இது பல விஷயங்கள் உள்ளடங்கிய ஒரு கருப்பொருளாக பார்க்கப்படுது. கடந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது $45,000 அளவிற்கான முதலீடுகளை சவுதி அரேபியா நாங்கள் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை உதாரணமாக வைத்து இந்த முறை அதே சவுதி அரேபியா $1 ட்ரில்லியன் அளவுக்கான முதலீடுகளை அமெரிக்காவில் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வரவேற்கும் விதமாக அவர் சவுதி அரேபியாவுக்கு போகிறார். சவுதி அரேபியா மட்டும் இல்லை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE மற்றும் கத்தார் நாடுகளுக்கும் போகிறார். ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியாவுக்கு போகிறார். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும், அதாவது அந்த நாடுகளுமே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுமே பொருளாதாரம் ஒத்துழைப்பு அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு பிணைப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலமாக எடுத்துக்கிறாங்க. இது பல பொருட்கள் தயாரிப்பு, பொருளாதாரம், இராணுவ தளவாடங்கள் ஒத்துழைப்பு. ஏன்னா அமெரிக்காவுடைய பேஸ் கேம்ப், மிலிட்ரி கேம்ப் அங்கே சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ அதையெல்லாம் எப்படி மேம்படுத்து அப்படின்றதை தாண்டி உக்ரைன் ரஷ்யா விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த பல முக்கிய கையெழுத்துக்களில் இந்த வெளிநாட்டு பயணமும் கையெழுத்தாகி இருக்கு. முதன்முறையாக இவர் இங்கிலாந்து தான் செல்வார் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் சவுதி அரேபியா போறீங்களா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவரே இந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. இங்கே முதலீடுகள் அதிகமாக வருவதற்கான ஷூரிட்டியை கொடுத்துருக்காங்க, அதனால நான் அங்கே போறேன். இது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசினுடைய தலைவர் முகமது யூனிஸ் பல்வேறு விஷயங்களையும் நிலைப்பாடுகளையும் இந்தியாவுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்து வர்றாரு. வங்கதேசம் என்ற நாடு உருவாக இந்தியா எந்த அளவிற்கு தோள் கொடுத்தது,
அதற்கு உறுதுணையாக நின்றது. அதற்கு பிரதிபலனாக இந்தியா எதுவுமே வாங்கலை அப்படிங்கிறலாம் வரலாற்றில் இருந்தாலும் இப்போது முகமது யூனுஸ் செஞ்சுட்டு வர்றது எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கு. சமீபத்தில் 4 நாள் பயணமாக சீனாவுக்கு சென்றார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்காரு. பொருளாதாரம், வர்த்தகம் போன்ற பல விஷயங்களை பேசியிருக்காரு. அப்போது இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் பற்றிய பேச்சு அங்கே பேசுனது இந்தியாவை மிகவே சூடுகொள்ள செய்திருக்கிறதா இருக்கு. குறிப்பாக அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மிசோராம், மணிப்பூர், மேகாலயா, இந்த மிசோராம் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நிலப்பரப்பில் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுக்கு கடலை அடைவது அப்படிங்கிறனா அதற்கு ஒரே வழி பங்களாதேஷ் தான். ஸோ அதனால் சீனாவிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள், தயாரிப்புகளை நீங்கள் எங்கள் நாட்டின் வழியாக அங்கு விற்பனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிருக்கு. நீங்கள் அதாவது பங்களாதேஷ் சீனாவோடு கைகோக்குது, பல விஷயங்களில் பொருளாதார விஷயங்களில் ஒப்பந்தங்களை போடுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய விருப்பம், அவங்களுடைய கண்டிஷன் ஓகே. ஆனால் அதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றிய பேச்சு, இந்தியாவிற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சீனாவோடு நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்றது இந்தியாவிற்கு கொஞ்சம் கோபங்களை செய்வதாக இருந்திருக்கு. இதை இந்திய வெளியுறவுத்துறையும் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பதிலாகவும் சொல்லியிருக்காங்க. இது பேசுனது அப்படின்றது அநாகரிகம் அப்படின்றமான வார்த்தை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்காக இந்த மாநிலங்கள் பங்களாதேஷினுடைய வழியாக கடலை அடைவதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அதற்கு இணையாக நீங்கள் பெறக்கூடியவற்றை இழக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போகுது. ஸோ பங்களாதேஷினுடைய நடவடிக்கைகள் அதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி மியான்மரில் நடந்த நிலநடுக்கம், கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் மிகப்பெரிய பாறை, அதாவது நாடுகள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மீது ஒரு சிறிய அளவிலான பாறை மோதினதால ஏற்பட்ட தாக்கம் தான் அப்படின்னு சொல்லி புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இது யாராலையுமே கணிக்க முடியாது, இது பல லட்சம் வருடங்களாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பாறை தட்டுக்கள், அந்த மேல் தட்டுக்கள் மோதுவது அப்படின்றதும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த நிகழ்வு மீட்பு பணி அப்படிங்கிறதால நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்ற சொல்லி புவியியல் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இது ஏற்படுத்திய தாக்கம், இழப்பு, பாதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மியான்மர் நாடே, அரசாங்கமே உருக்குலைஞ்சு போகிற அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது. அது நடந்த போதே 350 பேர் உடல்கள் அன்றைய தினமே சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை 2000 தாண்டி இருக்கு. இது 5000 6000 செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றாங்க. மீட்பு பணியில் 28 30 மணி நேரங்களுக்கு பிறகு கர்ப்பிணி பெண் மீட்கப்படுகிறாள் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் அங்கிருந்து வந்திருக்கு. ஆனால் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டடம் அப்படியே முழுவதுமாக உருக்குலைஞ்சு அப்படியே சீட்டுக்கட்டு போல் சரிகிறது. அப்படியே பவுடராக கொட்டி பல 100 மீட்டருக்கு புகை மட்டுமே இருக்கக்கூடிய வீடியோவை எல்லா சோஷியல் மீடியாலுமே வந்துச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தது சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். மியான்மரில் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு வராங்க. ஸோ சம்பவம் நடந்த பிறகு ஒரு 7 அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லைன் கிளியர் பண்ணுறாங்க, பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. ஏன்னா அது எப்படி அவ்வளவு மோசமான நிலையில் இருந்தது, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு வருது, அப்படியே பவுடராக கூட்டதுன்னா தரம் அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்ததுனால ஒரு அது சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சு அங்கே யாரும் போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்ற மாதிரியான வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு 7 சீன அதிகாரிகள் அங்கே போயிட்டு சில டாக்குமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 36 டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருந்து எடுத்துட்டு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக கட்டிடத்தினுடைய தரம், விசாரணை அப்படிங்கிறதும் இங்கே மிக முக்கியமாக மாறி இருக்கிறது. மியான்மரில் சீனாவினுடைய நிறுவனத்தினால் கட்டப்பட்டு வந்த இந்த ஒரு கட்டடம் அப்படிங்கிறது தரக்குறைவினால் இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வைக்கப்படும் நிலையில் மியான்மர் நிலநடுக்கத்தால் உருக்குலைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது உண்மை நிலையாக இருக்கு. நேர்களே, உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேர்களே.